நம் மூளையை வேறொன்றை சிந்திப்பதற்காகத்தானே பயன்படுத்த வேண்டும். தெரிந்த பாதையிலே செல்வதற்கல்ல வாழ்க்கை. தெரியாத பாதைகளில் சென்று அவற்றை புதிர் போல எண்ணி புரிந்து கொண்டு நடைபோடுவதற்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சாக்ரட்டிஸ் சொன்னதற்கு முக்கியமான காரணம், அவர் இளைஞர்களை சந்திப்பார், அந்த இளைஞர்களிடம் கேள்விகளாக கேட்பார். தெரு வீதியிலே நின்று கொண்டு, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிவாளிகள், எனக்கு இப்படி தோன்றுகிறது, சிந்தித்து பாருங்கள், நான் சொல்வது சரியாக கூட இல்லாமல் இருக்கலாம் என்றுதான் அவர் உரையாடலை தொடங்குவார். உண்டாக்குவதற்கும் நமக்கு தேவையாக இருந்தது காகிதம். அதனால்தான் ஆயுதத்தை விட வலிமையானது காகிதம் என்கின்ற சொற்றொடர் புழக்கத்திற்கு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காகிதத்தை மனிதன் கண்டுபிடித்தது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மலர்ச்சி என்பதன் அடிப்படையில் தான். அதை கண்டுபிடித்த தாசர்லூங் என்பவர், அவர் சீனாவை சேர்ந்தவர், அவர் ஓர் அரவாணி. அவருடைய பெயரை 2000 ஆண்டுகளாக மானுட சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுபிடித்தவர்கள் என்கிற பட்டியலிலே 6வது இடத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறார் என்பான். என் காலை எடுத்து இந்த ஸ்டூலின் மீது வை என்று. காலை எடுத்து ஸ்டூலின் மீது வைப்பதற்கு கூட ஒருவர் தேவைப்படுகிற அளவு இருக்கிறது. பணம் இருந்தால் முட்டாள்தனத்தை கூட நாம் மூடி முறித்து விடலாம் என்பதுதான் உண்மை. பல நேரங்களில் நம்முடைய அறியாமையை நாம் மூடுவதற்கு பணத்தை பயன்படுத்தி விடலாம் என்கிற நிலைமை இருக்கிறது. ஐன்ஸ்டீன் ஒரு முறை குறிப்பிட்டார், இந்த உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்ததிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்பது புத்தகம்தான் என்று சொன்னார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். எனக்கு ஒரு நகைச்சுவை நினைவுக்கு வருகிறது. ஒருவர் எப்போது பார்த்தாலும் புத்தகங்களை மட்டும் படித்துக் கொண்டே இருப்பார். யாருடனும் பேச மாட்டார், மனைவியுடன் பேச மாட்டார், குழந்தைகளோடு பேச மாட்டார், படித்துக் கொண்டே இருப்பார். அவரிடம் பக்கத்து வீட்டர் கேட்டார், உங்கள் கணவர் ஒரு புத்தக புழுவா என்று. அந்த பெண் சொன்னார், புத்தக புழு இல்லை, வெறும் புழு என்று. அதை போல எப்போதும் வாசித்து கொண்டிருப்பவர்களை எப்படி சொன்னாலும் இன்று அது ஒரு மகத்தான பொருளிலே கருதப்படுகிறது. அண்மையிலே தங்கப்பாதை என்கிற ஒரு புத்தகம், வில்லியம் டாம்பிரில் எழுதிய ஒரு நூல் அது வந்திருக்கிறது. அதிலே தொடக்கத்திலே அவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கூறுகிறார். யுவான் சுவாங் தன்னுடைய குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிவிக்கிறார். அங்கே எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது, என்ன வசதிகள் இருந்தன, எப்படிப்பட்ட நூலகம் இருந்தது என்பதையெல்லாம் தெரிவிக்கிறார். அங்கே 10,000 இளம் துறவிகள் படித்தார்கள். அவர்கள் 300 அடுக்கு அறைகள் கொண்ட இடத்திலும் பெரிய டார்மெட்ரிஸ் இருந்த இடத்திலும் தங்கியிருந்தார்கள். அவர்கள் பலவற்றை படித்தார்கள். தேரவாடா என்று சொல்லப்படுகிற ஹீரயானம், மகாயானம், தந்த்ரா புத்திசம் ஆகியவற்றை அவர்கள் கருத்தூன்றி படித்ததோடு நின்று விடாமல் சமஸ்கிருத இலக்கணம், வேதங்கள், மருத்துவம், கணிதம், அறிவியல், வானியல், மாயாஜாலம் போன்றவற்றையும் ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் படித்தார்கள் என்பதை அவர் தெரிவிக்கிறார். அங்கே இருந்த நூலகம் மிக பெரியது, அலெக்சாந்திரியாவினுடைய நூலகத்திற்கு இணையாக இருந்தது என்று தெரிவிக்கின்றார். அங்கே 3 பிரிவுகள் இருந்தன. ரத்னாததி, ரத்னா சாகரம், ரத்னா சஞ்சிகா என்கின்ற 3 பிரிவுகள் அங்கே இருந்தன. கடல் போல அங்கே புத்தகங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் அவர்கள் பாதுகாப்பதற்காக பத்திரமாக வைத்திருந்தார்கள். விடிய விடிய படித்துக் கொண்டிருந்தார்கள் என்று யுவான் சுவாங் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே 5 ஆண்டுகள் தங்கினார். அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டு போய் அவற்றை தன்னுடைய சீன மொழியிலே மொழிபெயர்த்தார். அவை கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் சென்றன. தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அனுபவமாக அவர் நினைத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்திலே தங்கிய அந்த ஆண்டுகளைத்தான். அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவனால் எரியூட்டப்பட்டது.
அவ்வாறு எரியூட்டப்பட்ட போது அங்கே இருந்த நூலகமும் எரிந்து போனது. அந்த நூலகத்தின் தீ அணைவதற்கே சில மாதங்கள் ஆகிற அளவிற்கு அத்தனை புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் படித்து உணர முடிகிறது. எப்போதுமே முதல் இலக்குக்கு உள்ளாவது நூலகங்கள் தான். அறிவாளிகள் இருக்கக்கூடாது. அறிவாளிகள் வளர்ந்து விட்டால் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள், அவர்கள் வெளிச்சம் பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒரு நாட்டை கைப்பற்றுகிறவர்கள் முதலில் கை வைப்பது அந்த நூலகத்தை தான். அப்படித்தான் அலெக்சாந்திரியா நூலகம் எரிந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகமும் 3 முறை எரிந்தது. ஏன் அவ்வாறு அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால், படித்தவர்கள் ஒருவர் ஒரு சமுதாயத்திலே உருவாகிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். அவர்களை அடக்குவது கடினம் என்பதுதான் அப்படிப்பட்டவருடைய எண்ணம். அதனால் அறிவை தடை செய்கிற எல்லா முயற்சிகளையும் பல நேரங்களில் ஆதிக்கத்தை கைப்பற்றுபவர்கள் கையாளுவது உண்டு என்பதை நாம் சரித்திரத்திலேயே பார்க்க முடிகிறது. அறிஞர் அண்ணா ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு ஜமீன்தார் இப்படி அமர்ந்திருப்பார். அவர் வேலையாளை கூப்பிடுவார். அவன் வந்து என்ன வேண்டும் என்பான். என் காலை எடுத்து இந்த ஸ்டூலின் மீது வை என்று. காலை எடுத்து ஸ்டூலின் மீது வைப்பதற்கு கூட ஒருவர் தேவைப்படுகிற அளவு இருக்கிறது. பணம் இருந்தால் முட்டாள்தனத்தை கூட நாம் மூடி முறித்து விடலாம் என்பதுதான் உண்மை. பல நேரங்களில் நம்முடைய அறியாமையை நாம் மூடுவதற்கு பணத்தை பயன்படுத்தி விடலாம் என்கிற நிலைமை இருக்கிறது. ஐன்ஸ்டீன் ஒரு முறை குறிப்பிட்டார், இந்த உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்ததிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்பது புத்தகம்தான் என்று சொன்னார். விலங்குகளை விட மனிதன் இவ்வளவு முன்னேறியதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் மட்டும்தான் அறிவை ஆவணப்படுத்த முடியும், அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டு செல்ல முடியும். ஒரு சிங்கம் காட்டிலே வேட்டையாடுகிறது, முழு காட்டையும் அது அறிந்திருக்கலாம். ஆனால் குட்டிக்கு அது காட்டின் நுட்பங்களை ஆவணப்படுத்தி விட்டு செல்ல முடியாது. அடுத்த தலைமுறை சிங்கம் தானாகவே திரிந்து அலைந்து அந்த காட்டை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம் முன்னோர்கள் அவற்றை ஆவணப்படுத்தியதன் காரணமாக அவற்றின் மீது நாம் எழும்பி நிற்கிற ஒரு கம்பீரத்தை பெற்றிருக்கிறோம். தொடக்கத்திலே மனிதன் பணமோலையில் எழுதினான், பாப்பிரஸில் எழுதினான், பார்ச்மெண்டில் எழுதினான், பிறகு காகிதத்தில் எழுதினான். காகிதத்தில் எழுதிய போதுதான் அறிவு பரவலானது. பார்ச்மெண்டிலே எழுதிய போது சிலர் மட்டுமே படித்து கொண்டிருந்தார்கள். ஆயுதம் என்பது மகத்தானது, ஆனால் ஆயுதத்தை விட மகத்தானது காகிதம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை வரலாற்றிலே சொல்லுகிறேன். எப்போது பாப்பிரஸ் அதிக அளவிலே உபயோகத்தில் இருந்ததோ அந்த நேரத்தில் மேற்கத்திய படைகளின் எண்ணிக்கை கூட 2 லட்சம் 3 லட்சம் என்று இருந்தது. பாப்பிரஸினுடைய வரத்து குறைவாக இருந்தபோது அந்த படைபலம் சுருங்கி 30,000 40,000 என்று ஆனது என்று மைக்கேல் ஒயிட் என்பவர் போரின் பலன்கள் என்கிற புத்தகத்திலே தெரிவிக்கிறார். போர் வீரர்களை கூட திரட்டுவதற்கும் எழுச்சி ஏற்படுத்துவதற்கும் தேசப்பற்றை உண்டாக்குவதற்கும் நமக்கு தேவையாக இருந்தது காகிதம். அதனால்தான் ஆயுதத்தை விட வலிமையானது காகிதம் என்கின்ற சொற்றொடர் புழக்கத்திற்கு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காகிதத்தை மனிதன் கண்டுபிடித்தது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மலர்ச்சி என்பதன் அடிப்படையில் தான். அதை கண்டுபிடித்த தாசர்லூங் என்பவர், அவர் சீனாவை சேர்ந்தவர், அவர் ஓர் அரவாணி. அவருடைய பெயரை 2000 ஆண்டுகளாக மானுட சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுபிடித்தவர்கள் என்கிற பட்டியலிலே 6வது இடத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 100 என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மைக்கேல் ஹார்ட்டினுடைய அந்த புத்தகம் மகத்தான புத்தகம். அதுவும் அச்சடிக்கப்பட்ட போதுதான் எளிதாக மக்கள் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. குட்டன்பெர்க் அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்த போது ஒரு மிகப்பெரிய புரட்சி நிகழ்ந்தது, அறிவின் புரட்சி. அதுவரை சிலர் மட்டுமே பிரதி எடுத்து படித்து கொண்டிருந்தார்கள். எப்போது அந்த காகிதம் உருவானதோ அந்த காகிதம் உருவான சமயத்தில்தான் அனைவரும் படிப்பதற்கான வசதி கிடைத்தது. பல இடங்களில் காகிதம் சென்றது, அச்சு சென்றது, புத்தகம் சென்றது. அறிவு என்பது அனைவருக்கும் சாத்தியமானதாக இருந்தது. அப்படி இருக்கிற போதும் புத்தகங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஞானிகளே இருந்திருக்கிறார்கள். இங்கே பர்வீன் சுல்தான் அவர்கள் சாக்ரட்டிஸை பற்றி தெரிவித்தார். அந்த சாக்ரட்டிஸ்
படிப்பதற்கும் எழுதுவதற்கும் புத்தகங்களுக்கும் எதிராக இருந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசியதாக ஃபேட்ரஸ் என்கிற ஒரு புத்தகத்தை பிளாட்டோ எழுதியிருக்கிறார். அந்த ஃபேட்ரஸ் என்கிற புத்தகத்தில் அவருக்கும் ஃபேட்ரஸ் என்பவருக்கும் இடையே ஒரு விவாதம் நடக்கிறது. அப்போது அவர் சொல்கிறார், எகிப்திய கடவுளான தோத் என்பவர் தேமஸ் மன்னனுக்கு ஒரு புத்தகத்தை பரிசளிக்கிறார். அப்போது அந்த கடவுளிடம் அந்த தேமஸ் மன்னன் சொல்லுகிறான், இந்த புத்தகத்தினால் என்ன பயன்? இந்த புத்தகத்தை வைத்திருப்பதால் என்னுடைய நினைவாற்றல் குறைந்துவிடும். நான் இதுவரை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருந்தேன், ஆனால் புத்தகத்தில் எழுத ஆரம்பித்தால் நினைவாற்றல் மங்கிவிடும் என்று கூறுவதைப் போல இருக்கிறது. இது உண்மைதான். நம்முடைய கைபேசி வந்த பிறகு நம்முடைய கைபேசி என்னே நமக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவர்களில் எத்தனை பேருக்கு தங்களுக்கு நெருக்கமான 10 பேருடைய கைபேசி எண் நினைவிலே இருக்கிறது என்று பார்த்தால் இருக்காது. ஆனால் அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை, நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நினைவிலே இவற்றையெல்லாம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? அவையெல்லாம் நமக்கு கையிலேயே கிடைக்கிறது என்றால் நம் மூளையை வேறொன்றை சிந்திப்பதற்காகத்தானே பயன்படுத்த வேண்டும். தெரிந்த பாதையிலே செல்வதற்கல்ல வாழ்க்கை, தெரியாத பாதைகளில் சென்று அவற்றை புதிர் போல எண்ணி புரிந்து கொண்டு நடைபோடுவதற்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சாக்ரட்டிஸ் சொன்னதற்கு முக்கியமான காரணம், அவர் இளைஞர்களை சந்திப்பார், அந்த இளைஞர்களிடம் கேள்விகளாக கேட்பார். தெரு வீதியிலே நின்று கொண்டு, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிவாளிகள், எனக்கு இப்படி தோன்றுகிறது, சிந்தித்து பாருங்கள், நான் சொல்வது சரியாக கூட இல்லாமல் இருக்கலாம் என்றுதான் அவர் உரையாடலை தொடங்குவார். அப்படி தொடங்குகிற போது அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அதில் ஈர்க்கப்பட்டு அன்று இரவு முழுவதும் சிந்திப்பார்கள். முதல் நாள் கூடிய கூட்டத்தை விட அடுத்த நாள் அதிக கூட்டம் சேரும். அப்படிப்பட்ட வசீகர சக்தி அந்த விவாதத்தில், உரையாடலில் இருந்தது. அதனால தான் சாக்ரட்டிஸ் சொன்னார், அறிவை பெறுவதற்கு புத்தகங்கள் தேவையில்லை, அறிவை பெறுவதற்கு தேவையானது விவாதங்கள், ஒருவருக்கொருவர் பேசுவது என்று. நாம் புத்தரை பற்றி படித்திருக்கிறோம், ஆனால் புத்தர் எந்த புத்தகத்தையும் எழுதவில்லை. கடைசி வரை அவர் புத்தகங்களை எழுதவே இல்லை. அவர் மறைந்த பிறகு, அவர் மகா பரிநிர்வாணம் அடைந்த பிறகு அந்த சீடர்கள் எல்லாம் சேர்கிறார்கள். புத்தர் போய்விட்டார். இனி அவருடைய உபதேசங்களை நாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது? நாம் எல்லாம் எப்படி பின்பற்றுவது? யாராவது ஒருவர் அந்த உபதேசங்களை எல்லாம் எழுத வேண்டும். யார் எழுதுவது? புத்தரோடு எப்போதுமே இருந்தவர் ஆனந்தர் என்கின்ற அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர், அவர்தான் எழுத வேண்டும். அவரை அழைத்தார்கள். நிழல் போல புத்தரை பிரியாமல் இருக்கின்ற நீ புத்தருடைய உபதேசங்களை எல்லாம் எழுதலாம், ஆனால் நீ மெய்ஞானம் பெறவில்லை என்றார்கள். ஒரே ஒரு நாள் அமர்ந்து தியானம் செய்து மெய்ஞானம் பெற்று அதற்கு பிறகு அவர் சொன்னவையெல்லாம் தான் தம்ம பதம் என்று உருவாயின என்கின்ற கருத்து உண்டு. ஏன் புத்தர் எழுதவில்லை என்றால், சில கருத்துக்களை சொல்லிவிட்டால் பிறகு அவையே முடிவு என்று நினைத்து அவற்றை நாம் வியாக்கியானம் செய்வதிலேயே சமயத்தை செலவு செய்து, வாதங்கள் செய்து, தர்க்கங்கள் செய்து, எது சரி என்று நமக்கு புரிந்த மாதிரி அவற்றை வளைத்து அவற்றின் உண்மைத்தன்மையை இழந்து விடுவோம் என்பதனால் தான் அவர் எழுதவில்லை. லாவோட்சு தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே போகிற போது வழிமறிக்கப்பட்டு உனக்கு தெரிந்ததையெல்லாம் எழுது என்று அவரை வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் அவர் எழுதினார் டாவோ டீச்சிங் என்கிற அற்புதமான அந்த நூலை. ஆனால் தொடக்கத்திலேயே சொல்கிறார், உண்மை என்பதை விளக்க முடியாது, விளக்க முடிந்தால் அது உண்மை அல்ல. எனவே அவர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தில் இருப்பதை மட்டுமே நீங்கள் நம்பி விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து தான் வாழ்கிற நாட்களில் எந்த வேத புத்தகத்தையும் எழுதவில்லை. அவருக்கு பின்தான் மார்க், லியூக், மேத்யூ, ஜான் ஆகியோர் அவருடைய உபதேசங்கள் என்று புதிய ஏற்பாட்டை எழுதினார்கள். இப்படி பல ஞானிகள், பல அறிஞர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் எதையும் எழுதி வைக்காததற்கு காரணம், எழுதி வைத்து விட்டால் அவற்றையே பிடித்து கொள்வார்கள். நிலவை காட்டும் விரலையே நிலவென்று நினைத்து விடுவதைப் போல பல நேரங்களில் நாம் சொற்களிலேயே சிக்கிக்கொண்டு அவதிப்படுவோம் என்கிற காரணத்தால் சொற்களை தாண்டி நாம் உண்மையை பார்க்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவர்கள் அப்படி செய்தார்கள். அதை போலத்தான்
பிளாட்டோ தன்னுடைய குடியரசிலே எழுதினார், இந்த குடியரசிலே கவிஞர்களை நாங்கள் வைக்க மாட்டோம், ஏனென்றால் கவிஞர்கள் பொய்யர்கள் என்று எழுதினார். கவிஞர்களுக்கு இங்கே இடமில்லை என்று எழுதினார். அதை வழிமொழிந்து கவிதைகளே இலக்கியத்தில் தேவையில்லை என்று ஸ்டீஃபன் காசன் என்பவர் எழுதினார். அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக பிலிப் சிட்னி என்பவர் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி என்பதை எழுதிய போது அவர் சொன்னார், பிளாட்டோ கவிதையே வேண்டாம் என்று சொல்கிறார், ஆனால் அவருடைய குடியரசே ஒரு கவிதையாகத்தானே இருக்கிறது என்று அதற்கு பதில் சொன்னார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.